ஹலோ ஆல், பிக் பாஸோட 5வது நாளில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் மாயா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து ஜட்ஜாக மாறிட்டாங்க. ராஜுபாய் சொன்னாங்க, நீங்கள் நேற்று கேள்வி கேட்டதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது, அதனால் நீங்கள் இன்றைக்கி ஜட்ஜாக மாறுங்கன்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து அந்த ஒரு பவர் கொடுத்துட்டாங்க. இப்போது ராஜு வந்து ஹோஸ்ட், இதுதான் வந்து நடக்க போகுது. இன்றைக்கி யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்க, பேபி. இவங்க வந்து ஒரு வில்லேஜிலேருந்து வந்திருக்காங்க, ஆனால் சூப்பராக வந்து பேசினாங்க. ஸோ இந்த அக்கா வந்து செம்மையாக வந்து அவங்கள பற்றி இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து சொல்லி, அதுக்கப்புறமேட்டு எனக்கு வரணும், அதாவது இந்த மாதிரி பிக் பாஸில் வரணும்னு ரொம்ப ஆசை. இப்போ எங்கள் ஊர்லலாம் எப்படி பேசுவாங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்து மீடியாக்கெல்லாம் போகக்கூடாது, போனால் அவங்க கேரக்டரே மாறிடும், ரொம்ப மோசமாக பேசுவாங்க, அதெல்லாம் மாற்றுறதுக்காக நான் பிக் பாஸ் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிக் பாஸில் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்கும்போது பேபி என்ன சொல்கிறாங்கன்னா, நேர்மையாக இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் சாமர்த்தியமாகவும் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க வந்து நல்லா முறுக்கு சுடுவேன்னு சொன்னாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து முறுக்கு விற்றுட்டீங்க, ராஜு தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் ராஜு வந்து பைசா தரல, நீங்கள் எப்படி வந்து வசூல் பண்ணுவீங்கன்னு கேட்டால், அப்படியே புடவையெல்லாம் வந்து மடித்து குத்தி அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க. ராஜுக்கிட்ட போய் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாய் இருக்குல்ல, அப்புறம் ஏன் காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ராஜுக்கிட்ட வந்து செம்மையாக வந்து இந்த டாஸ்க் வந்து பண்ணுறாங்க. ராஜே வந்து, ஐயோ என்கிட்ட இல்லை, நான் சாப்பிடல அப்படிலாம் சொல்கிறாங்க. பொய்யா சொல்கிறேன், நீ தானே சொன்ன இப்போ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ராஜுக்கிட்ட வந்து வசூல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள வந்து முறுக்கு சுட வச்சாங்க, அது வேறு நடந்தது. ஸோ அவங்க பண்ண முறுக்கும் வந்து சூப்பராக இருந்தது. இந்த கண்டஸ்டண்ட்டை வந்து ஜட்ஜஸும் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும், அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது பேபி. சரி, அடுத்ததாக வந்து இப்போ 2 கண்டஸ்டன்ட் வர போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கமலி அண்டு பிரியவர்ஷினி. இதில் பிரியவர்ஷினி வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோலாம் போடுவாங்க. அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, பிக் பாஸ்லாம் வந்து சும்மா வேஸ்ட்டு, எல்லாமே வந்து ஃபேக், அந்த மாதிரி பிக் பாஸ் வந்து கழுவி ஊற்றிருக்காங்க அவங்களுடைய வீடியோவில். ஆனால் இப்போ என்னடான்னா, இப்போது பிக் பாஸ் ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க, என்ன இது அந்த மாதிரி இருந்தது. பட் பிரியவர்ஷினி எப்படி திரும்ப வந்தாங்க, நைட்டி போட்டுக்கிட்டு கையில் ஒரு ரப்பர் பேண்டை வச்சுட்டு தலைலாம் வந்து ஒழுங்காக வாராமல் அப்படியே ஒரு ஹோம் மேக்கராக எப்படி இருப்பாங்க, வீட்டிலலாம் நம்ம கேஷுவலாக இருப்போம்ல, அதே மாதிரியே வந்தாங்க. ஏன் இந்த ஒரு காஸ்டியூம் சொல்லிட்டு ஜட்ஜஸ் கேட்குறாங்க, மாயாலாம் கேட்குறாங்க, என்னது இதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, நான் வந்து வீட்டில் இப்படி தான் இருப்பேன், அதனால தான் இப்படி. அதுக்கு ஓவியா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் டீச்சர்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்து டீச்சிங்லாம் போவீங்களான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் வந்து இந்த மாதிரி தான் இருப்பேன், ஸோ என்னோடய ரியல் கேரக்டர் காமிக்கிறதுக்காக தான் நான் இப்படி வந்தேன். பட் ஜட்ஜஸ் வந்து கன்வின்ஸ் ஆகலை, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி வந்திருக்கீங்க. ஆல்ரெடி தெலுங்கு பிக் பாஸில் இப்படி தான் வந்து ஆடிஷனில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிட்டாங்க, அதே மாதிரி அந்த ஒரு ஃபார்மில் தான் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது பிரியவர்ஷினி ஒத்துக்கல. அது மட்டும் இல்லை, அவங்க நைட்டிலாம் வந்து மடித்து கட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒக்கோட தான் இருந்தது. சரி, இப்போ கமலிக்கிட்டேயும் அதே மாதிரி பிரியவர்ஷினிக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள், அதாவது எதனால் இந்த பிக் பாஸில் இருக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் கமலியை விடுங்க, பிரியவர்ஷினி சொன்ன விஷயந்தான் வந்து ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது, ஆனால் உண்மையாவா அந்த மாதிரியும் இருந்தது. ஏன்னா அவங்களோட அம்மா வந்து தவறிட்டாங்க, எனக்கு ஆடிஷனுக்கு கால் வரும்போது பிக் பாஸ்க்கு இன்ட்ரெஸ்டடான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. அந்த டைமில் வந்து அப்போ தான் என்னோடய அம்மாவோட இறுதி சடங்கெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. எனக்கு வந்து அம்மாக்காகவாவது நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் வரணும்னு ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி நிறைய கதை சொன்னாங்க. ஸோ ஜட்ஜஸ் இன்னுமே வந்து கன்வின்ஸ் ஆகலை. அட்லீஸ்ட் பிரியவர்ஷினி, ஆமாம் நான் ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷனுக்காக தான் வந்திருக்கேன், இல்லைனா ஒரு ஹோம் மேக்கர் இப்படி தானே இருப்பாங்க, அதனால அந்த ஒரு காஸ்ட்யூம் நான் போட்டு வந்தேன், எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை எக்ரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லை, நான் வந்து ஜஸ்ட் கேஷில் தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. கமலி ஜட்ஜஸ் கிட்ட சொல்கிறாங்க, இவங்க நேற்றுலேருந்து இந்த நைட்டி போட்டுக்கிட்டு நான் கம்ஃபர்டபுளாகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கமலி வந்து போட்டு விட்டாங்க. மாயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ட்ரெஸ்ஸை நாங்கள் குறை சொல்லலை, ரீசன் தான் கேட்டோம், எதனால் இந்த ட்ரெஸ் போட்டிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி நீங்கள் நைட்டி போட்டிருக்கீங்க அதனாலன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஒரு ஒப்பீனியுமே சொல்லலை, இது அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே வந்து எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து உங்களை மீட் பண்ண வைக்க முடியலை, அதனால் நீங்கள் 2 பேருமே ரிஜெக்டட்னு சொல்லிட்டு ரெட் கார்டு 2 பேருமே கொடுத்துட்டாங்க. வெளியே வந்த உடனே நம்ம பிரியவர்ஷினி வந்து என்னென்னமோ வந்து சொன்னாங்க, எல்லாமே வந்து நாடகம், ஃபேக்கு, இந்த காமன் மேன் வந்து ஃபேக்கு, அந்த மாயா வந்து என்ன இப்படி சொல்லிகிட்டே இருந்தா, என்னை வந்து
பேசும்போது நீ பேசாதன்னு சொல்லிட்டு அப்படியே கை வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சாங்க. அது ரொம்ப தப்பு. அது எப்படி அவங்க பேசலாம்? முதல்ல அவங்கள சாரி கேட்க சொல்லுங்கள். ஆரிக்கிட்டேயும் மாயாவும் என்கிட்ட சாரி கேட்கணுமா? என்னது சாரி கேட்கணுமா? அந்த மாதிரி இருந்தது. ஸோ நிறைய இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு. ஸோ இந்த ஷோவே வந்து ரொம்ப ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட சாரி கேட்டால் தான் நான் போவேன்னு சொல்லிட்டு வேறு அடம்பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்லாம் வந்து உள்ளே எடுத்தால் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அடுத்ததாக யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம காமெடியான கண்டஸ்டன்ட் ரஞ்சித். ஸோ ரஞ்சித் வந்த உடனே வந்து எதனால் பிக் பாஸ்க்கு வரீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. நான் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வேலை பண்ணல. எனக்கு வந்து இந்த ரிவர்ஸ் ரீடிங் ரொம்ப பிடிக்கும், இல்லைனா தெரியும்னு சொல்கிறாங்க. சரி ரிவர்ஸில் படிச்சுக்காமின்னு சொல்லிட்டு ராஜு வந்து கேட்குறாங்க. ஸோ இவர் அப்படியே வந்து ரிவர்ஸில் படிக்கிறாங்க. இது எல்லாராலையுமே முடியுமே. சரி அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நான் வந்து ரேப்பர். சரி அப்போ பாட்டு பாடுங்கன்னு சொன்னால் பெடரா பாட்டு வேறு பாடுறாங்க. யோ நீ எழுதின பாட்டு ஏதாவது பாடுன்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை, நான் வந்து ஜஸ்ட்டு சிங்கிங் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. செம்ம காமெடி. சரி இது வரைக்கும் நடந்த பிக் பாஸில் உங்களுக்கு பிடிச்ச தருணம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு கயிறு டாஸ்கில் ஆரி வந்து வேணும்னே வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. அந்த டாஸ்கில் அவர் பண்ண விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படியா, அப்போ நீங்களும் விட்டு கொடுத்துருங்க மற்ற கண்டஸ்டன்ட்காகன்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ரஞ்சித்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஜட்ஜஸ் இப்படி வேறு சொல்லிட்டாங்களா, ஐயோ அப்போ நான் வெளியே போகணுமான்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு இருந்தார். கடைசியில் ஒரு வழியாக வந்து ரஞ்சித்தை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொன்னாங்க, நம்ம வந்து உண்மையாக இருக்கணும், பிக் பாஸ் ரூல்ஸை வந்து மதிக்கணும், அப்படி இருந்தாலே வந்து ஜெயிச்சிடலாம் இந்த ஷோலன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கேட்ட உடனே ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த மனுஷனை செலக்ட் பண்ணுறதுக்காக ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஓவராக சுத்த விட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ எனிவே இவர் வந்து செலக்ட் ஆகிட்டார். அடுத்ததாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவ்யா, மாறன் அண்ட் ஆயுஷா. ஸோ நிவ்யா வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்டரோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. கொரோனாவில் என்னோடய அப்பா வந்து இறந்துட்டாங்க, அதனால் சிங்கிள் சைல்டை நான் வளர்ந்தேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து தப்பு சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஆனால் நான் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன், எனக்கு மீடியாவில் வரத்துக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பிக் பாஸ்க்கு வந்தாங்களாம். ஸோ அடுத்தது ஆயுஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து டான்ஸ் பண்ணுவாங்க, கொரியோகிராஃபர் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இவங்க 2 பேருங்கிட்டே வந்து எதனால் வந்து இந்த போட்டியில் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி குறை சொல்லினே இருந்தாங்க. நீ வந்து வந்ததுலேருந்து ஆக்டரோட பொண்ணு அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்க, உனக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேஷனுமே கிடையாது அப்படிலாம் வந்து ஆயிஷா வந்து நிவ்யா வந்து சொல்கிறாங்க. ஸோ நிவ்யாவும் வந்து திரும்ப உனக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே கிடச்சிச்சுல, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த ஒரு பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் 2மே இல்லை, இந்த 2 பேருமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க அவங்களோட குறைய தான் சொல்கிறாங்க. ஒரு ஆக்டராக இருந்தால் குறை சொல்லக்கூடாது, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட திறமையை பற்றி தான் சொல்லணும். உங்களோட அப்பாவை பற்றி சொல்லி சிம்பத்தி க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஷோவில் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெளியே வந்த உடனே வந்து நிவ்யா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து ஒரு ஃபேக் ஷோ. ஏன்னா காமன் மேனில் வந்து என்னோடய சுச்சுவேஷன் தெரிஞ்சும் இல்லைனா என்னோடய கதையை கேட்டும் நீ ஆக்டரோட பொண்ணு, அதனால் அந்த சிம்பதிக்காக நீ சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தப்பு, இது வந்து ஷோவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷோவை வந்து கருத்து போயிட்டாங்க. அடுத்ததாக வந்து 3 கண்டஸ்டன்ட், அதாவது ஒரு ட்வின்ஸு அப்புறம் இன்னொரு கண்டஸ்டன்ட். ஸோ இந்த 3 பேருமே வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 பேர்கிட்டே வந்து செம்மையாக வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நல்லா பேசுகிறாங்க. அதே மாதிரி கேஷவ் இன்னொரு கண்டஸ்டன்ட், அவரும் வந்து சூப்பராக பேசுவார். ஸோ ஆஸ் யூஷுவல் அதே கொஸ்டின், எதனால பிக் பாஸ்க்கு வரணும், இப்போ இவங்கள விட நீங்கள் ஏன் வந்து ரொம்ப தகுதியானவங்க அப்படிலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து கேஷவ் வந்து அப்படியே சூப்பராக வந்து கலாய்ச்சி விட்டாங்க இந்த ட்வின்ஸை. அதே மாதிரி ட்வின்ஸும் வந்து கேஷவ் வந்து கலாய்ச்சி விட்டாங்க. இப்போது ஆர்யா என்ன சொல்கிறாருன்னா, கேஷவ் கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த ட்வின்ஸ் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேச சொல்கிறாங்க. ஸோ அதே ஸ்லாங்கில் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இவர் பேசிட்டாரு. அதே மாதிரி ட்வின்ஸ் வந்து கேஷவ் மாதிரி பேச சொல்கிறாங்க. ஸோ கேஷவ் வந்து சென்னை தமிழில் தானே பேசுகிறாரு. ஸோ அதே தமிழில் வந்து பேசி காமிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு சேர் ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ ராஜு என்ன சொல்கிறாருன்னா, இந்த சேர் நடுவில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு சேர் வந்து உங்ககிட்ட வந்து வர வைக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் வரும்னு கேட்கும்போது அதெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு செம்ம காமெடி பண்ணாங்க இது 3 பேரும். ஸோ கேஷவ் வந்து சேர் கம்னு சொல்லிட்டு வந்து காமெடி பண்ணார். அதே மாதிரி இந்த ட்வின்ஸும் அதே மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் ராஜுவே சொன்னாங்க, அது வந்து நான் லிவிங் திங், எங்கேயாவது வந்து ஒர்க் ஆகுமா, அது வந்து நடக்குமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து கலாய்ச்சி விட்டாங்க. ஸோ எனிவே இவங்க கொடுத்த டாஸ்க்லாம் வந்து சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. அதனாலே வந்து ராஜு இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ராஜு வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து 2 பேர் அதாவது 3 பேரையும் செலக்ட் பண்ணுறேன். ஆனால் ஆரி என்ன பண்ணிட்டாரு, இந்த 3 பேரையும் வந்து ஹோல்டில் போட்டு வச்சுட்டாங்க. ராஜுவோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ட்வின்ஸ் வந்து நம்ம ஷோவில் இது வரைக்கும் இருந்ததில்ல, அதனால் கொஞ்சம் புதுசாக இருக்கும், அதனால செலக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரி வந்து இல்லை பத்தல நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அதாவது 3 பேருக்கும் வந்து ஹோல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்ததாக கடைசி 2 கண்டஸ்டன்ட் வராங்க, ஒரு கேர்ள் ஒரு பாய்.
லெஸ்லி அண்டு ஆஷா. லெஸ்லி வந்து ஒரு மாடலாம், நடிக்கணும் ஆசை, அதனால நான் இப்போ பிக் பாஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆஷா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிறந்ததே குண்டாக தான் பிறந்தேன், என்னை எல்லாருமே கலாய்ப்பாங்க, எங்கள் அம்மா கூட என்ன தான் கலாய்ப்பாங்க, ஸோ இப்படி குண்டாக இருந்தால் உனக்கு மாப்பிள்ளலாம் எங்கேருந்து கிடைக்கும், இது மாதிரி கேட்டு எனக்கே அழுத்து போச்சு. இப்போது நான் வந்து ஒரு ப்ளஸ் சைஸ் கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கேன், அதே மாதிரி தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சொன்னவங்கக்கிட்ட பதில் சொல்லணும், அதுக்காகவே வந்து நான் இந்த ஷோவுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஷாவோட ஸ்பீச் வந்து கன்வின்சிங்காக தான் இருக்குது. அடுத்தது இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாங்க, ஒரு 1 மினிட்ல நீங்கள் ஏன் வந்து பிக் பாஸில் இருக்கணும், அதாவது ஆப்போசிட் இருக்கிற கண்டஸ்டண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஷா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே வந்து டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது மாதிரிலாம் இருக்குது, ஆனால் என்ன மாதிரி குண்டான பொண்கள்லாம் வந்து இப்போது எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு பொண்ணு பிக் பாஸ்க்கு போயிட்டா, ஸோ இதுவே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும், அதுக்காகவே நான் பிக் பாஸில் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இதுவே வந்து லெஸ்லிக்கு சான்ஸ் கொடுத்தா அவருக்கு வந்து அவர் வந்து முன்னேறணும், அதே மாதிரி படம் நடிக்கணும், காசு சம்பாதிக்கணும், புகழுக்காக வர்றாங்க. ஆனால் நான் செலக்ட் ஆகிட்டேன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும், என்ன மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆஷா வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜட்ஜஸ் வந்து அவங்களோட டிசிஷன் எடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ்லியை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க, அதாவது ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னும் 10 உங்ககிட்ட இருந்து நிறைய ஃபயர் வேணும்னு சொல்கிறாங்க. ஆஷாவுக்கு வந்து க்ரீன் கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆரி வந்து சொல்கிறாங்க ஆஷா கிட்ட. என்னை இது வரைக்கும் கலாய்ச்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ரிப்ளை தான் இது. ஸோ நான் இனிமேல் வந்து நான் யாருன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆஷா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்த 10 கண்டஸ்டன்ஸில் 3 க்ரீன் கார்டு, அதே மாதிரி 5 ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க, 2 எல்லோ கார்டு. இதுதான் வந்து நடந்திருக்கு மக்களே. ஸோ இனிமேல் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.